தேவையானதெல்லாம் நேரத்துக்கு நேரம் வாங்கி கொடுத்து நல்லபடியா பாத்துடுங்க. வருங்காலம் மருமகனாக்கும். உடனே ஒரு 3000 ரூபாய் போட்டு விடு. ஏதாவது வேலை வாங்கி எடுத்து கொடுங்க. சரியா? 3000 ரூபாய் காணாதுன்னா போன் பண்ணுங்க. கூட ஒரு 2000 ரூபாய் போட்டு விடு. இவன் எவனுக்கு 3000 2000 அனுப்பிட்டா? வச்சிருட்டா? ஏ விண்மீனு ஓடுகளி அழைக்கான். அவளும் உடனே ஓடி வந்துருவா. எப்ப அந்த பையனை பாக்கணும்னு சொன்னா ஒரு 1/2 மணிக்கு கழிச்சு போவோம். கிளம்புறியா? எப்படியும் வரமாட்டேன்னு சொல்லுவா. என்ன தாண்டி எப்படி போவா? 1/2 மணிக்கு கழிச்சாப்பா கிளம்பேன்பா. வாடுகாலி எப்ப ஓடலாம் தானே இருக்கா? வாடுகாலி எப்பா வீட்டுல இருந்து கிளம்பும்போது அம்மா எப்படியும் கேட்காமலாப்பா எங்க போறியன்னு என்ன சொல்ல? அப்பா தானே கூட்டிட்டு போறேன். அவள்கிட்ட என்னதுக்கு சொல்லணும்? இதாவது சொல்லிட்டு போலாம். சரிப்பா அப்ப கிளம்பட்டா? சரி மக்களே கிளம்பு. பாத்தியா இந்த ஓடுகாலி ஓடலனாலும் இந்த மானம் கட்டவனே ஓட வச்சிரும் போலயே. எதுவும் தெரியாதது போல போய் பேசுவோம். மஞ்சடா என்ன முண்டக்க நீ? மஞ்சடா ஒரு இடம் வரைக்கும் போனா வாரியா? எங்க எல்லாம் கேட்காத. ஒரு இடத்துக்கு முக்கியமா போனோம். உடனே வா கிளம்பு. இது எங்க போனோம் சொல்லு. எனக்கு ஒரு இடம் வரைக்கும் அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருக்கு. இப்போ உனக்கு என்ன நொல்லன்னு தெரியல. வேலைக்கும் போக மாட்டேக்கா. வீட்டுல இருந்து கிடக்கா அந்த கட்டிலேயே அப்படியே ஒட்டி கிடக்கா பள்ளி மாதிரி. ஏன் உனக்கு நாங்க விட்ட மட்டும் பிஸி ஆயிருவே? பிஸி அப்படி அவசரமா எங்க போனோம்? உனக்கு ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பு. இது எங்க போனோம்? 5000 ரூபாய் 6000 ரூபாய் எடுங்க. எங்க இருந்து வரோம்? உங்ககிட்ட பைசா இல்ல. என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. பிச்சை எடுக்கா. உனக்கு இப்ப எங்கடி போனோம்? என்ன வேணும் சொல்லு. மூஞ்ச பாரு சிடு மூஞ்சி மூஞ்ச. ரூபா வேணுங்க. எதுக்கு வேணும்னு கிட்ட சொல்ல மாட்டேங்க. எதுக்கு உன்கிட்ட இல்லத்த பைசா என்கிட்ட இருக்கு. எனக்கு பியூட்டி பார்லர் போகணும். பைசா நீயும் வரணும். பைசா தரணும். நானும் வரணும்னா எனக்கு மேக்கப் பண்ணணும். உங்க மூஞ்சி என்னத்த இருக்கு? பியூட்டி பார்லர் போறா? த்ரெட்டிங் பண்ணணும், ஃபேஷியல் பண்ணணும், அப்புறம் ஒரு நல்ல கலர்ல லிப்டிக் வாங்கணும். நீர் கொடி அழகுக்கு எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்க வேண்டியதா இதெல்லாம் போட்டு? நல்லா கிளிக்காத. கிளிக்கோடி கிளிப்ல வாயில கூட 4 பல்லும் தெரிச்சு போயிராம. ஒரு 100 ரூபா சாரு. சலூனுக்கு போ. உனக்கு தேவையானதை பண்ணிட்டு வா. எப்படி சலூனுக்குலாம் போனோமா? சலூனுக்கு ஒரு தலையை கொண்டு கூட. எங்கேயாவது போற நேரம் தான் வந்து நிப்பா. இடையில வாரே. இப்ப என்ன உன் வண்டியில நீ அத்தைய மட்டுக்கோ நீங்க கூட்டிட்டு போக மாட்டேக்கோ? உனக்கு என்ன பிரச்சனை? நான் பீடி சுத்துற பைசா வாங்கினது உன் வண்டி. ஆமா இந்த டீடே பீடி சுத்தி வாங்கிட்டேன். நீ எவ்வளவு ரூபாய் பீடி சுத்துவா? ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 ரூபாய் பீடி சுத்துறியோ? நான் வரும்போது பிச்சைக்காரன் நட்டு போடுறது வேற தூணி கூட இல்லாம கிடந்தா. இப்ப எவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் ராசி தானே. இப்பவே என்னத்த வாழுது? இந்த ஒரு மனுஷன் தானே போட்டு போட்டு வந்தது. ஆச்சு வாங்கிட்டு. இப்ப உன் வண்டியில என்ன கூட்டிட்டு போவியா மாட்டியா? என்ன கூட்டிட்டு போ. அழகு பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போ. இப்ப போமா இங்க போமா. பெரிய பியாக்கல் வந்துகிட்டு நிக்காவே. ஏமா அது ஏடி அவளுக்கு காலேஜ்ல சர்டிபிகேட் ஏதோ வாங்கணுமா? அதுக்கு போறோம். அவள்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? உன்கிட்ட பதில் வருவு. அவளுக்கு காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்து உன்னை எந்த பியூட்டி பார்லர் தான் கூட்டிட்டு போறேன். முடியாது. எனக்கு இப்பவே போனோம். இந்த நிமிஷமே போனோம். நீ படிச்சு கிழிச்ச கிளிப்பு போன என்னடி சர்டிபிகேட் தராவே? ஏமா அது இந்த போன என்னடி போனா வந்தானே போட்டுக்க உள்ள வாடு களி கழுத. நீ கிளம்பு. ஏன் வண்டியில நீ ஏத்திட்டு போக முடியாது? போட்டீங்க நான் ஏத்த மாட்டோம். துமுறு பிடிச்ச முட்டையில வண்டியில ஏத்த முடியாது. முட்டையை ஏத்த மாட்டானே. அப்ப வேணா ஒரு 6 அடி கூந்தல் வச்சிட்டு வரட்டா? ஏத்துவியா? எப்படி வந்து நிக்கா பாரு. மியானா மினிக்கு பார்க்கறானி. ஏமே ஃப்ரிட்ஜுக்குள்ள 4 புரோட்டா இருக்கலாமே. அது யாருக்குமே? எப்ப பார்த்தாலும் திங்கன லட்சுமி கிரைண்டர் எங்க ஒளிச்சு வச்சாலும் அப்படியே தலைய விட்டுறா. ஏமே யாசரமே அந்த 4 புரோட்டால 2 எடுத்து விட்டாமேனா? ஏடி நீ திங்கதோடி போறாதம்டி. நீ பின்னாடி ஒருத்தி நிக்காளே காரிய கழிட்டி எப்படி நிக்க பத்தியா? இந்த மஞ்ச தட்டியே வித்துறோ போல இருக்கு. நீ ஏமாத்திட்டு கம்பு நாட்டிய பார்க்க போறாவட்டி. தவு பண்ணமாவலாம் கண்டுபிடிச்சிட்டா மஞ்சட்டே. எப்படி முழிக்காம இரு கொள்ளை. அப்ப எல்லாம் ஒட்டுக்கிட்டு தான் நின்னு இவ்வளவுக்கு பேசிருக்கா. ஆமா ஒட்டு கேப்பேன். 3000 தரேன் 2000 தரேன். சம்பளத்துக்கு ஆள் வச்சு பார்க்க ஆளு. அந்த பையனை நல்லாக்கி எப்படியாவது எப்படியே கரை சேர்க்கணும். அவ்வளவுதான். ஒன்னு அரவிந்த் சாமின்னு சொல்லிட்டாம்ல. உனக்கு நீ கடக்க விடாது. எனக்கு தெரியும். என்ன கூட தான் தமிழ்நாடு சொன்னான். அதுக்கு தான் ஹாஸ்பிடல் பில் கட்டுன்னு சொன்னோம்ல மஞ்சட்ட. அதுக்கப்புறம் எதுக்கு பைசா கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கா? வாடுகாலி மானசாச்சிரத்த வாடுகாலி எப்படி பணத்தை புடிங்கி பிடிக்குதுங்க பத்தியா? எம்மன எதுவுமே கேட்கலாமா? நீ கிளம்பு. அழகு பியூட்டி பார்லர் போவோம். வாட்டி என் பிள்ளை கூடிய அழகுக்கு எந்த பியூட்டி பார்லரும் தேவை கிடையாது. ஆமா நீ உலகழகை ஓமோ உலகழகி. இன்னொன்னு நிக்கவே லட்சுமி ரெண்டு. அதுக்கு அடுத்து எலிசபெத் அழகி. நான் புரோட்டாத்துங்க போறேன். ஒரு பொம்பளை போல நடந்துக்கிறியாட்டி நீ? முதல்ல காலையில எழும்பணும், சமைச்சோம், வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ருசியை செஞ்சு கொடுத்தேன். ஏதாவது இருக்காட்டி உனக்கு? ஒரு வண்டியில கூட்டிட்டு போய் சொல்லிட்டு அதுக்கு போய் சமையல் எல்லாம் இருக்கும். வாடுகாலி போற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்குனே ஒரு ஸ்கூட்டி ஓட்டி போல நம்மளுக்கு. நான் ஸ்கூட்டி வாங்க போறேன். பாட்டி ஒரு ஸ்கூட்டி வாட்டி ஊரு ஃபுல்லா உளுந்தாலாம். சொரி ரகத்தை கொஞ்சம் மூடு. உனக்கு ஸ்கூட்டியா வாங்கணும். ஸ்கூட்டி வாங்க போமா? உடனே வாங்கிருக்கியா? கண்டிப்பா வாங்கிதரேன். நீ ஆசைப்பட்டு இதனை கேட்டிருக்கா? மஞ்சட்ட நான் உன்னை எப்படியோ நினைச்சு மஞ்சட்ட. ஐயோ ஜாலியா இருக்கு மஞ்சட்ட. பாத்தியா என் புருஷருக்கு உன்னை விட நான் தான் முக்கியம். பாத்தியா போமா? இந்த கார்ல பெட்ரோல் இல்ல, வண்டியிலே பெட்ரோல் இல்ல. போய் போட்டுட்டு வாரேன். வந்த உடனே போவண்ணே. சரி பெட்ரோல் வாங்க பைசா வேணுமா? இருக்கா? ஆமா டிவிக்கு மேல ஒரு 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போனே. நான் வரதுக்கு முன்னாடி மூஞ்செல்லாம் கழுவி கிளம்பிரு. சரி கிளம்பே. சீக்கிரம் கிளம்பு. பயமா இருக்குப்பா. கிளம்பு நம்ம போவோம். அது கிடக்கு முட்டை. எப்ப அம்மா கிளம்பிட்டு ஊத்தி அடிச்சுனா அது கிழிச்சுடா பாட்டா. நமக்கு என்ன? நம்ம ஓடிடுவோம். புடிச்சுக்க மக்களே. அப்பே வரும்போது பண்டா வாங்கிட்டு வரேன்டி. வண்டி வாங்கிட்டு உடனே வாட்டி பிடிச்சிடணும். ஐயோ ஊருக்குள்ள ஜாலியா சுத்தலாமே. என்ன அப்ப பெட்ரோல் போட்டு போயிருக்காரோ? ஆமாமே. வட்டு போட்டுட்டு மெதுவா வரட்டு.
1000 years later. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. ஓடுகளி ஏன் ஓடுகளி எம்மி அக்கா அப்பாவோட வண்டியில போனாவே ஓடுகளி போயிட்டாளா எம்மி அப்பவே அப்பாவும் அக்காவும் நாமே சேர்ந்து போனாவே உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு. உன் ஃப்ரெண்ட் இன்னொரு பையன் உண்டு இல்லப்பா, அவனையும் கூப்பிடு. அனீஸ், சார் டுடே வந்து ரொம்ப தூரத்துக்குலாம் நீங்க போக வேணாம். இன்னைக்கு உங்க ஊர் பக்கத்துலயே இந்த குழுல வந்து ரூபாய் எடுத்துக்கிட்டு கெட்டாம போட்டிருப்பாங்கல்ல, அவங்களோட நம்பர்ஸ் நேம் எல்லாமே தரோம், அட்ரஸ் தரோம். அங்க போய் நீங்க வந்துட்டு பைசாவை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ரூபா பிடி கொடி வேலைல மக்கா, நம்ம மூஞ்சிக்கு இந்த வேலை கிடைச்சதே புண்ணியம். சும்மா லிஸ்ட் தரட்டா? தாங்க சார். ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சார் ரூபா பிடிக்கணும்? அது உங்க சாமர்த்தியம். எத்தனை பேர்கிட்ட நீங்க ரூபா பிடிச்சிட்டு வரீங்களோ அதுக்கு அளவுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் உண்டு. ஒருவேளை யாருமே ரூபா தரலன்னா சம்பளம் கட்டாவும் சில நேரத்துல நீங்களும் அந்த ரூபாயை வைக்க வேண்டியது வரும். லிஸ்ட் தாரேன், ஒரு நாள் போய் பாருங்க. இன்னைக்கே வாய்ப்பு எப்படி ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுருக்கு தெரியும்ல? பிடிச்சோ பிடிக்கலையோ இந்த வேலையில தான் நீங்க ஒரு வருஷம் இருக்கணும். டேய் மொட்டையும் சிரிச்சு சிரிச்சு சைனா வாங்கிட்டானேல, ஒரு வருஷம் செத்தமா அப்போ சரையா இருக்குதுக்கு. போய் பாப்போம் என்ன செய்ய. நம்ம ஊர் தானே, அங்கோல பொம்பளைகள்ட்ட கொஞ்சம் மிரட்டி பாப்போம். நீ நினைக்கிறது போல இல்ல, நம்ம ஊர்ல உள்ள விதாமல பொல்லாதவிய. போய் பாப்போம். இந்தாங்க லிஸ்ட். சரி சார், போயிட்டு வரோம். பாத்துக்கோங்க, அடி உத கிடைக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. என்னல இந்த ஆளு இப்படி சொல்லி பயங்காட்டாரு. பாத்துக்கலாம்ல. சரி வா போவோம். நம்ம இந்த வீட்ல இருக்கற பெரிய பிரச்சனை போல. பாட்டி ஆன் ஃபயர். ஜாங்கு பாட்டிக்கிட்ட டென்ஷன் ஆகாதுங்கன்னு போய் சொல்லு. ஏன் மண்டையிலே பாத்திரத்தை உடைக்கிறதா? ஒன்னும் சொல்ல மாட்டாவ. போ ஜாங்கு. அம்மா வந்து நல்ல டோஸ் வாங்கிட்டு. வந்தவிய என்ன சொன்னாவ? வெத்தல மாமா இருக்கலாம். வெத்தல மாமா ஏதோ ஒரு அக்கா கூட ஓடிட்டாமல. அந்த அக்காவுக்கு அம்மா தான் வந்தாங்க. அப்படியா? ஆமா. அது அம்மா வெத்தல மாமாக்கு அந்த அக்காவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சாவலாம். அதான் இந்த பொம்பளைக்கு பிடிக்கல. அப்படியா? ஆமாப்பா. அதான் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதுனால அம்மையா பாடிட்ட வந்து யாசி அழுதுட்டு போறாங்க. அதுக்கா இவ்வளவு ஆட்டம்? அம்மையா அதுக்கப்புறம் கண்ணனவே இல்ல. அம்மா வந்து அம்மையை கொன்னுருவேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கு. சின்ன பொண்ணு வந்துட்டியா? ஆமா, என்னாச்சு? அந்த வெத்தலைக்கு மாமியார் இருக்குல்ல, அந்த முட்டை பொம்பளை வந்து நம்ம வீட்டுல ஆடிட்டு போயிருக்கு பாத்துக்க. அவளுக்கு ஒரு வேலை இல்லை, சாந்தி போய் வீடை காட்டி கொடுத்துருக்கு. என்ன கர்மமோ, வந்து அம்மட்ட எப்படியோ ஆடிட்டு போயிருக்கு பாத்துக்க. அம்மா வந்ததுல இருந்தே ஒரே ஆட்டம், பாத்திரத்தெல்லாம் உடைப்பு. உடைக்கிட்டு எவ்வளோ ஒருத்தி சொல்லான்னு சொல்லிக்கிட்டு என் மேல கோவப்படாவ. வந்துட்டாளோ? வந்தாச்சு, வாங்க. தெரியுமேஞ்சா. என்ன ஏடி இந்த வயசுக்கு மேல நான் என்ன தட்டி பார்க்கணும்? என்னெல்லாம் பார்க்கணும் சொல்லு. ஒன்னால நான் பழவடி பாடுபட்டாலாட்டி ஊரெல்லாம் பிரச்சனை இழுத்து வச்சியாட்டி. நான் என்னத்த பிரச்சனையும் இழுத்தேன்? ஏடி இந்த பொம்பளை வீட்டுக்குள்ள வந்து நின்னு அழுதுட்டு போகுது. ஏடி நிம்மதி இருக்காடி எனக்கு சொல்லு. அந்த பொம்பளைலாம் ஒரு ஆளா? என்ன நடிப்பு நடிக்க தெரியுமா அந்த பொம்பளை? முதல்ல கண்ணீர் விட்டுட்டு போயிருக்கு, அதுக்கு நீங்க எப்படி கோவப்பட்டு நிக்கிறீங்க? ஏடி முதல்ல கண்ணீரோ தவளை கண்ணீரோ முதல்ல எனக்கு தெரியாது. என் வீட்டுக்குள்ள வந்து நட்டு வீட்டுல அந்த ஹால்ல நின்னு அழுதுட்டு போகுது. பாருங்க, யார் என்ன சொன்னாலும் உங்க அம்மா நம்பிக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடியாவோ பாருங்க. ஒரு வீட்லயே மர்மம் இல்ல, இந்த வீட்ல மட்டும் தான் இருக்கு. எல்லாம் அதிசயமால நடக்கும். எல்லாரும் வீட்லயே பார்த்தாதான் தெரியும். ஏடி வாயை திறக்காதடி நீ. ஏடி பக்கத்து வீட்ல எத்தனை வீட்ல மர்மம் இருக்கா வட்டி ஒரு சவுண்ட் வெளியே வருவா. ஆனா இங்க எல்லாம் வித்தியாசம். எங்க சவுண்ட் கேட்கும் அங்கதானே நிக்கா. ஒன்னாலதான் சவுண்ட் வருது. நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்னு இப்படி கிடந்து ஆடியாவ கேட்க மாட்டியாரா? கேட்டுருவானா? வாயில கத்தி வச்சு வெட்டி விடுவேன். மாமி, பேரு பிரஷர் மாத்திரை சாப்பிட்டீங்களா நீங்க? ஓ பிரஷர் வந்து ஆடுது போல கட்டி உனக்கு. இங்க பாரு, நீ எங்க இருக்கு தப்பி பொழச்சிரு. இந்த நாய் கூட இருக்காத. இந்த நாயோட உருப்பட விடாது உங்க அம்மா நாய். உங்க அம்மா பேச சரியில்லை. பேசுறத பத்தில நாய் பியாயின்னு எனக்கு பிடிக்கல இதெல்லாம். சின்ன பொண்ணு வயசானவி தானே, ஏதோ பேசிட்டு போறவனு விடான். அப்படியெல்லாம் விட முடியாது மாமி. இந்த வெத்தலை பையன் பாவம் மாமி, அந்த பிள்ளைய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கான். என்னால முடிஞ்ச உதவி இவ்வளவுதானே. அதுக்கு பேசி ஒரு நல்ல முடிவு வரணும். இப்படியே வீடு வீடா வந்து அழுது விடுவாங்க. அந்த பைத்தியம் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைச்சு பார்க்கல. எப்படிதான் வீடா கண்டுபிடிச்சாலும் தெரியல. ஆமா, உன் வீட கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பத்தியா. இந்த சின்ன பொண்ணுன்னு கேட்டாலே பச்சை பிள்ளைகளோட காட்டி கொடுக்கும். இந்த வாயாடி பத்தி தெரியாது. சரி, இதை நான் எப்படி ஸ்மூத்தா முடிக்கேன்னு பாருங்க. ஒரு 2 நாள் டைம் தாங்க, என்கிட்ட கோவப்படாதீங்க. இனி எவ்வளவு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. உன் பேரை சொல்லிவிட்டு அதை சொல்லிவிட்டேன். நல்லா ஏசி விட்டான மூணு. ஏம்மா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாமா. நான் போனதுனால என்ன ஏசிட்டாவது விட்டானோ. நீ போனா உன்ன ராஜா போல நாயை வச்சு கடிக்க விட்டுருவானோ. சி, என் வீட்டுல பிறந்தவன் ஆகணும். இப்படி எல்லாம் பேசியிருக்கான். நீ ஏன் வயலட்டு மட்டும் பார்க்க போகல? என்னையாவது விட்டுருக்கலாம்ல அன்னைக்கு பிள்ளை பிறக்கும் போது. குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எங்க போயிருவாவ? எப்படி இங்கே தானே வரணும். நீ ஏன் பார்க்க போலன்னு கேட்டேன். போனா செலவு, ஏதாவது துணி எடுத்துட்டு போனோமே, ஏதாவது போடணுமேன்னு சொல்லி பயந்து போவல. அப்ப தப்பு உன் மேலதான். தப்பு ஏதோ என் மேலதான். வயலட்டு மண்டா ஒன்னாலதான் அப்ப எல்லாம்.
செலவாவன் பார்க்காம போகாம இருந்திருக்க. இந்த பச்சை பிள்ளை செலவு பண்ணது உனக்கு என்ன ஆயிரம் வயிறட்டு மண்டை. ஏக்கா கல்லுல என் ஃப்ரெண்ட் வந்திருக்கு. யார் ஃப்ரெண்டு? பிஸியா இருக்கீங்களோ? வீடு எப்படி கண்டுபிடிச்சிய? எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வந்தேன். எப்படி காட்டியே? என் பேர் தெரியுமா? உங்க முடிய அடையாளம் சொன்னேன், காட்டி வந்துட்டாவ. அப்படியா? இல்லை போல. என் மாப்பிள்ள மாலை கட்டவனும் என் மோ ஓடுகளையும் சேர்ந்து என்னை ஏமாத்திக்கிட்டு வண்டியில அந்த பயலுக கொம்பு நாட்டி வீட்டுக்கு போயிட்டாவ. ஐயே என்ன ஏமாத்திட்டாவ? இந்த மங்கா தவையை ஏமாத்திட்டாவ. விட மாட்டேன். என் கூட துணைக்கு நீங்க வருவீங்களா? வாரேன் வாரேன். போமா வாங்க. ஒரு சுறாவை கிளம்பியதே சிவத்தாண்டவம் தொடங்கியதே. ஹாய் செலிபிரிட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ எப்படி சிரிப்பா இருந்துச்சு? அவங்க மங்காத்தா எப்படி ஆக்டிங்ல எப்படி இருந்து இந்த வீடியோ